நம்முடைய வீரா மருத்துவமனை மற்றும் சிஎம்சி இணைந்து எனது ஊர் எனது பெருமை என்ற ஒரு தலைப்பின் கீழ் இந்த பஸ் நிலையத்தில் இருக்கின்ற வியாபார பெருங்குடி மக்களுக்கானாலும் சரி, வருகின்ற பயணிகளானாலும் சரி, அனைவரும் பயன்படுகின்ற வகையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற உங்கள் இருவருக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தினையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்தும் சாதித்து வர முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், உங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள், மாணவ மாணவிகள் எல்லாம் இணைந்து பணியாற்றினால் மட்டுமே ஒரு மற்ற மாநகராட்சிகளோட ஒரு சுத்தமான சுகாதாரமான மாநகராட்சி ஆக்கிட முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன். பல்வேறு கிராமங்களிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து தினம் வந்து செல்கின்றவர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் தினமும் வேலைக்காகவும் பல்வேறு விஷயங்களுக்காகவும் ஒவ்வொரு மாணவர்களுக்கு வந்து செல்கிறார்கள் என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறது, ஒரு புள்ளிவிவரம் சொல்லுகிறது. ஆக அப்படி இருக்கின்ற போது அந்த வந்து செல்கின்றவர்கள் பஸ் நிலையங்களிலோ ஏதாவது ஒரு பகுதியிலோ வருகிறார்கள். அந்த பகுதியில் குப்பைகளை போட்டுவிட்டு அப்படியே செய்கிறார்கள். இந்த குப்பைகளை போடுகிறது. நேற்று கூட நம்முடைய சுகாதாரத்துறை தலைவர் ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் அவர்களுடைய பகுதியை செய்வாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 100 கிலோ அதிகமாக வருகின்ற குப்பை அந்தந்த நிறுவனம் தான் பொறுப்பென்பது இது அனைவருக்கும் நாளைக்கு குப்பை. ஆனால் அதை இங்கே கடைபிடிக்கிறார்கள் கண்டிப்பாக இல்லை. அதை அவர்கள் பிரித்து தர வேண்டும். மக்கும் குப்பை மக்கா குப்பை என்று பிரித்து தருகின்ற பொழுது நம்முடைய பணி எளிதாக இருக்கும். அனைத்து இடங்களிலுமே குப்பை சேகரிக்கப்படும் என்பதை நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். எதற்காக சொல்லுங்கள் சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் இந்த குப்பை தானாக உருவாக்குவதில்லை. அந்த குப்பையை உருவாக்குவதை நாம் தான். ஒரு குப்பைக்கு முழு பொறுப்பு நாம் இப்போ கிட்ட இருக்கு. இதை நாம் கசைக்கு பிரிஞ்சிட்டு போனது ஒரு குப்பை. இதை போடுகின்ற ஒரு குப்பையாக நாம் மாறிவிடுகின்றனாக இதை ஒரு பொறுப்பாக இந்த நம்ம செய்த காரியங்களாலும் சரி, எதற்காலும் சரி, அது பொறுப்பாக குப்பை கட்டியில் போடுவதோ அல்ல நம்ம குற்றம் போடுகின்ற போதுதான் என்னோட பொறுப்பு அந்த இடத்துல ஒழுங்கு அடைகிறது என்பதை சொல்லிவிட்டு இது போல நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நடத்துங்கள். அதே போல இங்கே இருக்கின்ற வியாபார பெருங்குடி மக்கள் எல்லாம் நீங்களும் உங்களுடைய ஒரு பஸ் நிலையம், மாநகராட்சியுடைய பஸ் நிலையம், உங்களுடைய பஸ் நிலையம் நீங்கள் கடை வைத்திருக்கிறீர்கள். நீங்களும் பொறுப்பாக இருந்து இந்த குப்பைகளை கலந்து ஆறுங்கள். இங்கே இன்றைக்கு நம்முடைய குப்பை தொட்டிகள் எல்லாம் இந்த குப்பை போடுகின்ற நம்முடைய தொட்டிகளை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய வேளா மாற்றத்தின் சார்பாக கடை வைக்கிறார்கள். அதை நன்கு பயன்படுத்தி இந்த மாநகராட்சியை ஒரு நல்ல மாநகராட்சியாக மாற்றிட நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கும் இந்த நல்ல முயற்சிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தூய்மைப்படுத்த பணியை இங்கே நம்ம புறக்கணித்திருக்கோம். இந்த நல்ல நிகழ்வுக்கு வரவேற்றது துவக்கி வைத்து வாழ்க்கையை மாற்றத்தின்ற வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, வருகின்ற இந்த நிகழ்வு வருகின்ற மாநகராட்சியுடைய துணை மேயர் வணக்கத்திற்குரிய ஆனந்தி அவர்களே, முக்கியத்துவம் அனைவருக்கும் தெரிந்தது. என்னகம் என் பெருமை, நம்முடைய நகரத்தை நம்முடைய வசிக்கும் பகுதியை நம்முடைய இடம் போல சுத்தம் செய்து நம்முடைய வீட்டை எப்படி சுத்தம் செய்கிறோமோ அதே போல நம்ம வசிக்கின்ற நகரத்தையும் பகுதியையும் சாலைகளையும் நம்ம பாதுகாத்துக்க வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய இடத்தை விட நம்ம அதிக நேரம் நம்ம பயணிக்கிறது பயன்படுத்துறது பொது இடங்கள் தான். அது பேருந்து நிலையமாக இருக்கும், சாலைகளாக இருக்கும், அது மருத்துவமனை இருக்கும், திரையரங்கு இருக்கும். இந்த இடங்களில் நம்ம அதிக அளவு மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் சுகாதார குழு தலைவர் அவர்களும் இங்க இருக்கிற அத்தனை பேரோட கைத்தட்டலோட இது கொடுக்கணும். அதுக்கப்புறம்
ஸ்டூடெண்ட் பெரியவங்க